ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்தில் லைலத்துல் கத்ரை அடைவதற்காக என்ன முயற்சிகளை செய்தார்களோ அந்த முயற்சிகளை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான மக்கள் பெருமதிமிக்க இந்த இரா பொழுதுகளில் தூங்கிக் கொண்டும் கரைத்து கொண்டும் பஜார்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிக விருப்பமான பள்ளிவாசலில் இப்படியான நடுநிசி நேரத்தில் வந்து அமர்ந்து அல்லாஹ்வுக்கு நஃபிலான வணக்கங்களை தொழுதுவிட்டு அவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள 5 நாட்களிலும் நீங்கள் மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை ஒரு தலைப்பில் படித்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து 4 நாட்கள் அல்லது 5 நாட்கள் பிரார்த்தனைகள் சம்பந்தமான ஒரு தொடரான ஒரு உரை இன்ஷா அல்லாஹ் இடம்பெறும். அதனூடாக எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வதற்கு என்ன முறைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்பதை இந்த தொடரிலே நாங்கள் படிப்பதற்காக இருக்கின்றோம். உண்மையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது இறை வணக்கமாகும். எப்படி நானும் நீங்களும் அல்லாஹுவை 5 நேரம் வணங்குகின்றோமோ, நோன்பு பிடிக்கின்றோமோ, ஜகாத் கொடுக்கின்றோமோ, ஹஜ்ஜி செய்கின்றோமோ, இதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி தன்னுடைய தேவைகளை கேட்பதும் இபாதத் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் அந்த இபாதத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேட்கக்கூடிய அந்த இபாதத்தை யாராவது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாகும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இயற்கையாகவே மனிதன் இந்த உலகத்தில் தேவையுடன் இருக்கிறான். ஏராளமான தேவைகள். சில தேவைகளை தனது சகோதரனிடம் கேட்டு அவன் அடைந்து கொள்கிறான். இன்னும் சில தேவைகளை படைத்தவன் ரஹ்மானிடம் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு மனிதன் இயற்கையிலே தள்ளப்படுகிறான். ஏனென்றால் அல்லாஹ் கனி, அல்லாஹ் செல்வந்தன், நாங்கள் அனைவரும் ஏழைகள். அல்லாஹ்வே அதை சொல்லித் தருகிறான். மனிதா, நீ என்னின்பால் தேவையுள்ளவன், உனக்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றது. நான் செல்வந்தன், உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றக்கூடியவன் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே ஏழைகள். எப்படிப்பட்ட ஏழைகள் தெரியுமா? அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் நீங்கள் அனைவரும் தேவையின் பால் இருக்கின்றீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தான் செல்வந்தன் என்ற செய்தியை சூரா காபிர் 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். மனிதன் இந்த உலகத்திலே நன்றி கற்றவன். ஏராளமான தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வை மறந்து விடுவான். அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும்பொழுது அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துவான். ஏந்த வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். உதாரணமாக இந்த உலகத்திலே திருமணம் முடித்த 2 ஜோடிகள் ஒரு வருஷம் பார்ப்பார்கள், பிள்ளை பெறுவார்கள் என்று பிள்ளை அவருடைய தாயுடைய கற்பத்திலே தரிக்காது.
2 வருடங்கள், 3 வருடங்கள், 4 வருடங்கள். அதற்கு பின்னால் பல டாக்டர்களை எல்லாம் சந்திப்பார்கள். அதற்கு பின்னால் சொல்வார்கள், இந்தியாவிலே இப்படி இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது என்று. மனிதனால் செய்ய முடியாமல் போகும் பொழுது ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வதற்காக மனிதன் நாடக்கூடிய இடம் என்ன இடம் தெரியுமா? படைத்தவன் ரஹ்மானை நாடுகிறான். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்து விட்டேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்கின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லாதவர்களாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூமுக்கு போகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூமிலே சீசன் இல்லாத காலங்களில் பழங்களை பார்க்குகிறார்கள். அப்பொழுது நினைக்கிறார்கள், அண்ணா அலக்கியா மரியம், மரியமே இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? ஹாதாமின் இந்த ரப்பி, இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்தான் என்று சொன்ன உடனே சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசனை பண்ணுகிறார்கள், மரியமுக்கு சீசன் இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுக்கு பழத்தை கொடுக்க முடியும் இருந்தால், அல்லாஹ் நான் என்னுடைய உடம்பெல்லாம் இத்து போய், நரம்புகள் எல்லாம் செயலிழந்து போய், என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போய், அதற்கு அப்பால் இந்த உலகமே சாத்தியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதோ அல்லாஹ் தருவானா என்று உலகத்திலே மக்கள் எல்லோரும் கேட்பார்கள். அதிசயமாயிருக்கின்றது. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்டார்கள். மனிதன் இந்த உலகத்தில் தேவைகள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறான். அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நிறைவு செய்த உடனே மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? நன்றி இல்லாதவனாக நடக்கிறான். நன்றி கெட்டவனாக அல்லாஹ் நடப்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் 3 இடங்களில் ஒரே செய்தியை திருப்ப திருப்ப சொல்கிறான். முதலாவது இடம் சூரா யூனுஸ் 12வது வசனம், வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ரு, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே ஒரு தீமை நடந்து விட்டால், பொருளாதார பஞ்சம் வருகின்றது, பாதுகாப்பு இன்மை வருகின்றது, இனங்களிடையே முருகல் வருகின்றது, வீட்டிலே பிரச்சனை வருகின்றது, அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து விட்டால், தஆனா லி ஜன்பிஹி, எப்படி அல்லாஹ்விடத்தில் இதை நீக்க வேண்டும் என்று கேட்பான் தெரியுமா? படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அவு காயிதன், நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அவு காயிமன், அவு காயிதன், உட்கார்ந்த நிலைமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அவு காயிதன், நின்ற நிலைமையில் கேட்பான். யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. எல்லா வழிகளையும் அவன் தேடி பார்த்ததுக்கு பின்னால அல்லாஹ்ட்ட கரமேந்தி கேட்பானாம். ஒரு பயம், இதை நான் செத்து போயிருவேன். ஒரு பயம், அல்லாஹ் அழிச்சிருவான். ஒரு பயம், பொருளாதாரத்தை அல்லாஹ் நீர்மூழ்கமாக்கிடுவான் என்ற ஒரு நிலை வந்து விட்டால் இந்த மனிதன் எப்படி கேட்பானா? படுத்துன்னு கேட்பானா, யா அல்லாஹ், எங்கட வாப்பாக்கு ஒரு நோய் வந்துட்டு, யா அல்லாஹ், நாளைக்கு ஆபரேஷன் எங்கட வாப்பாக்கு, யா அல்லாஹ், நாளைக்கு டாக்டரை சந்திக்க போறாரு. சந்திச்சா டாக்டர் என்ன சொல்லணும் தெரியுமா? எங்கட வாப்பாக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, உங்களை ஆபரேஷன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு சாதாரண ஒரு என்ஜியோகிராம் போதும் என்று எங்க டாக்டர் சொல்லணும். நாளைக்கு படுத்துண்டும் அல்லாஹ்விடத்தில் அதே கேட்பான். டாக்டர் நாளைக்கு சொல்லணும் என்று நடந்து நடந்து கேட்பான். சுப்ஹானல்லாஹ், இருந்து கொண்டும் கேட்பான். டாக்டர் ரூமுக்குள்ள வாப்பா போனா மகன் வெளியிலிருந்து, யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட வாப்பா கொண்டும் இருக்க கூடாது, யா அல்லாஹ், வைஃப் புட்டுவத்தில் அப்படி இருப்பா, இருந்து கேட்பா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் ஹஸ்பண்டுக்கு யா அல்லாஹ் எந்த நோயும் இருக்க கூடாது. படுத்துண்டும் கேட்பீர்கள், உட்கார்ந்து கொண்டும் கேட்பீர்கள், இருந்து கொண்டும் நீங்கள் கேட்பீர்கள். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, நீங்கள் எந்த தீங்கை பயந்து என்னிடத்தில் கேட்டீர்களோ, நோயாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் கேட்டதற்கிணங்க நாங்கள் அதை நீக்கினால் உங்களோட வாப்பாக்கு எந்த நோயும் கிடையாது, தைரியமா நீங்க போங்க, உங்களோட ஹஸ்பண்டை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த டாக்டர் சொல்லிவிட்டால் சகோதரர்களே, ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா, இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதற்கு முன்னால் அப்படி துவா கேட்டதை போன்றே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தருகிறான். நம்மளோட நிலைமை அப்படித்தான். நம்ம கேட்போம், இருந்துட்டும் கேட்போம், நின்றுட்டும் கேட்போம், படுத்துட்டும் கேட்போம், இருந்துடும் தஸ்பீ செய்வோம், குந்திக்கொண்டும் தஸ்பீ செய்வோம். ஒரு நிலை ஒரு குடும்பத்துக்கு வந்துவிட்டால் அந்த குடும்பம் படக்கூடிய அந்த பாட்டை
உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த கேட்டதற்கிணங்க அல்லாஹ் எடுத்து விட்டால் அந்த தீங்கை, அதுக்கு முன்னால துவா கேட்டது மாதிரியே இருக்காது. தஸ்பீஹ் வராது, தொழுகை இருக்காது, தஹஜ்ஜத் இல்ல, கிராத்துல் குர்ஆன் இல்ல, துவா கேட்க மாட்டான். இதுதான் அப்ப உன்ன நிலை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் யூனுஸ் 12வது அத்தியாயத்திலே சொல்கிறான். மனிதர்களுடைய இயல்பு தன்மை அல்லாஹ் சொல்லி தருகிறான். உனக்கு தேவை இருக்குது, நீ என்கிட்ட வாராய், நான் அதை நீக்குகிறேன், ஆனா நன்றி கட்டவனாக நீ நடந்து கொள்கிறாய் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். சூரா ரூம் 32வது வசனம், வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன். இந்த 3 வசனங்களிலும் சகோதரர்களே அல்லாஹ் ஒரே வசனத்தை சொல்கிறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஅவ் ரப்பஹும் முனீபீன இலைஹி. அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து விட்டா அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சப்படக்கூடிய மக்கள் போன்று என்ன செய்வார்களாம், விழுந்து விழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். சும்ம இதா அதாகஹும் மின்ஹு ரஹ்மதன். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் ஒன்று இருந்திருக்கும், நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். வீட்டிலே வறுமை இருந்திருக்கும், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான். தொழில் இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்பான், அல்லாஹ் தொழிலை கொடுத்திருப்பான். அல்லாஹ் இவனுக்கு ரஹ்மத் செய்து விட்டால் இதா ஃபரீக்கும் மின்ஹும் பிரப்பிஹிம் யுஷ்ரிகூன். அவர்களில் ஒரு சாரார் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆரம்பத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தாக அதை கொடுத்தான். அதற்கு பின்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இந்த மனிதர்கள் இணை வைப்பார்கள். அதற்கு பின்னால் சமாதிகளுக்கு போவார்கள், அதற்கு பின்னால் கபர்களுக்கு போவார்கள், அதற்கு பின்னால் நாதாக்கள் ரசூல்மார்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்க போய் அவர்களுக்கு காணிக்கை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார் என்ற செய்தியை இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரா ஜுமர் 8வது வசனம், வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை கொடுத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் விழுந்து விழுந்து கேட்பா, யா அல்லாஹ் இதை எடுத்துடு, இந்த நோயை தந்தா இந்த குடும்பம் பட்டினியில, இந்த நோயை தந்தா இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதா போயிடும், இந்த நோயை தந்தா இந்த சமூகத்தில் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று தனிமையில் எழும்பி தஹஜ்ஜத்தை அவன் தொழுதிருக்க மாட்டான். சகோதரிகளே, சுபஹ்க்கே பள்ளிக்கு வந்திருக்க மாட்டான், தான தர்மம் கொடுத்திருக்க மாட்டான், கிராத்துல் குர்ஆன் ஓதிருக்க மாட்டான். இந்த மனிதன் நடுநிசையிலே எழும்பி இந்த தீங்கை என்னை விட்டு நீ நீக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பான். சும்ம இதா ஹவ்வலஹு நிஅமதன் மின்ஹு. அதற்கு பின்னால் அந்த தீங்கை அல்லாஹ் நீக்கிவிட்டு அவனுக்கு மேலதிகமாக தாராளமாக அல்லாஹ் கொடுத்து விட்டால் ஃபனசியமா கானு யதுஉ இலைஹி மின் கபில். இதுக்கு முன்னால் அவனுக்கு அப்படி நடந்தது மாதிரியே அப்படியே நடக்கலப்பா, அப்படியே ஒன்றுமே நடக்கல, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருந்து விடுவான் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். 3 வசனங்களையும் பாருங்கள். 3 வசனத்திலும் மனிதன் அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவன், அவனுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் அதை கேட்கும் பொழுது நிறைவேற்றுகிறான். நிறைவேற்றுவது மட்டும் கிடையாது சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? தாராளமாக கொடுக்கிறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முன்னொரு காலத்தில் வாழ்ந்த 3 மனிதர்களை பற்றி சொன்னாங்க. அதிலே ஒரு மனிதர் அவருடைய தலையில் முடி இல்லாதவர், தலையில முடி இல்லாதவர். தலையில முடி இல்லாண்டு என்ன சொல்வார்கள்? மொட்டைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு போக முடியாது, எங்க எல்லாம் போனாலும் இது மொட்டை போகுது என்று சொல்வார்கள். மனசுக்கு ஒரு சஞ்சலம், வைஃபுக்கு ஒரு சஞ்சலம், பிள்ளைகளுக்கு ஒரு சஞ்சலம். எல்லா மக்களுக்கும் அழகான முடி, எனக்கு மட்டும் முடி இல்ல. ஒரு மிச்சம் கவலையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை சோதிப்பித்து பார்ப்பதற்காகவே ஒரு மலக்கை அனுப்பி அவருடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு திரும்பவும் முடியை கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டானோ அந்த குறையை நிவர்த்தி செய்து இருந்ததை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடுதலாக நியமத் செய்கிறார். காலங்கள் உருண்டோடுகின்றது. திரும்பவும் என்ன செய்கிறார்? இந்த மலக்கு மனித உருவத்தில் வந்து பழையதை ஞாபகப்படுத்துகிறார். நான் அப்படி இருக்கலையே, அப்படியெல்லாம் இருக்கலையே, அப்படியெல்லாம் யார் சொன்னது? அப்படி இருந்தது, நான் எப்போ நல்ல அழகா தான் இருந்தேன். யாரும் சொன்னாங்க நான் முடியல ஒரு முட்டை என்று? ஒரு மொட்டையா நான் இருக்கவே இல்லை.
நீங்க சும்மா சொல்றீங்கன்னு இந்த மனிதன் சொல்லுவான். பழையதை எல்லாம் மறந்து விடுவான். அல்லாஹ் செய்த நேமத்துக்களை எல்லாம் மறந்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? நன்றி கெட்ட இந்த மனிதன் என்னிடத்தில் விழுந்து விழுந்து கேட்டான், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இவனை பழையபடியே ஆக்கிவிடு என்பதாக வந்த மனிதர் சொன்ன செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான் எதை சொல்கிறேன் தெரியுமா? மனிதர்கள் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரார்த்தனையை மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஆக பெரியதொரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக வைத்திருக்கிறார். கையேந்தாளர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்காதவங்க யாரு? சில மக்கள் நினைப்பார்கள் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வாகனத்தை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், வீட்டை தந்திருக்கிறான், வசதிகளை எல்லாம் தந்திருக்கிறான். நம்மையே அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த தானே எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னா தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். உடம்புல எந்த குறையும் கிடையாது, பிள்ளைகளுக்கு எந்த நோயும் கிடையாது, மனைவி நல்லா தான் இருக்கிறா என்று இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ்வை சுஜூது செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி கேட்பதற்கு யாரெல்லாம் கஞ்சனாக இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை மதிக்காமல் தான் தான் பெரியதோர் ஆள், இது என்னுடைய உழைப்பினூடாகத்தான் இவ்வளவும் கிடைத்தது என்று யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ, இந்த பெருமைக்காக வேண்டியே அல்லாஹ் இந்த மனிதரை நரகத்தில் தள்ளுகிறான். திருமறை அல் குர்ஆன் காஃபிர் சூரத்துல் காஃபிர் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய ரப்பு என்ன சொல்கிறான் தெரியுமா உங்களுக்கு? கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யாரெல்லாம் என்னிடத்தில் கேட்பதை பெருமையாக இருக்கிறார்களோ, கேட்காமல் பெருமையாக இருக்கிறார்களோ, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எதையும் கேட்க மாட்டான் தெரியுமா? பாவத்தை மன்னின்னு கேட்க மாட்டான். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் என்னை நல்லவனாக வாழ வேண்டும் கூட கேட்க மாட்டான். உலக தேவைகளையும் கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நிறையவே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனிதர் எப்படி இருப்பார் தெரியுமா? சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். நாளை மறுமையிலே என்னிடத்தில் கரம் ஏந்தாமல் இந்த உலகத்தில் பெருமை அடித்த இவனை அவன் என்ன செய்வான் தெரியுமா? நரகத்திலே நுழைவான் என்பதாக திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஏராளமான மனிதர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறது வெக்கப்படுறாங்க. என்னப்பா இது, நம்ம 10 வருஷமா கேட்கிறோம், அல்லாஹ் தரவே இல்லையே, நம்மளுக்கு 30 வருஷமா கேட்கிறோம், அல்லாஹ் தரல, திரும்பவும் நம்ம கேட்கிறதா என்று பெருமை வந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு போடுகிறானாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சாதாரணமாக பருவ வயதை அடைந்த ஒரு யங் பொடியனை கூப்பிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீ கேட்டு தான் ஆகணும் அல்லாஹ்ட்ட. என்ன சொன்னாங்க? யா குலாம் இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை எப்படி பாதுகாக்கிறது? இந்த உலகத்தை படைத்து எங்களை எல்லாம் பாதுகாப்பவன் அல்லாஹ், அல்லாஹ்வை நம்ம எப்படி பாதுகாக்கிறது? இந்த யஹ்ஃபதல்லாஹ யஹ்ஃபதுக என்ற வார்த்தை இருக்குது. இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை நீ பாதுகாரு, தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ உனக்கு முன்னால் காண்பாய். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாக்கிறேன்டா என்ன? அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். இதே சொற்றொடர் குர்ஆனிலே வருகின்றது. ஹாஃபிலு அலஸ்ஸலாத்தி வஸ்ஸலவாத்தில் உஸ்தா, தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதான் அல்லாஹ் பாதுகாக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் தடைகள், நீ தாண்டாத. விபச்சாரம் தடை, வட்டி தடை, பொய் பேசுவது தடை. இந்த தடைகளுக்கு நீ செய்யறதுக்கு சந்தர்ப்பம் வருகிறதா? உன்னை நீ பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எப்ப பாதுகாப்பான்? நீ ஒரு இக்கட்டான நிலையில் நீ நிற்பாய், உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள். நீ விபச்சாரத்துக்கு சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமைந்து அந்த இடத்தில் உன்னுடைய கற்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ பாதுகாத்தாயா? நீ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த உலகம் முழுக்கத்தான் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு வந்தால் கூட, இந்த உலகம் முழுக்கத்தான் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வந்தால் கூட, அல்லாஹ் நாடியதை தவிர, அல்லாஹ் எழுதியதை தவிர எதுக்குமே நடக்காது. நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், ரிசானா ரஃபீக் என்று சொல்லக்கூடிய அந்த கேர்ள்
ஒரு சவுதியில வேலை செஞ்சு ஒரு பிள்ளைய அவட கையால கொலை செய்யப்படுகிறது. அவ கொண்டாவா அல்லது தானாக மூச்சு போனான்னு தெரியாது. உலகமே இயங்கியது சகோதரர்களே, உலகமே இயங்கியது. ஐநா சொல்லியது, நாங்கள் அவளுக்கு போகின்ற அத்தனை பணங்களையும் நாங்கள் தருகிறோம். இலங்கை நாட்டிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரிசானா நஃபீக்கை விடுதலை செய்வதற்காக என்ன செய்தார்கள்? கையெழுத்து வேட்டையில் இருந்தார்கள். எதுக்குமே நடக்கல. என்ன நடந்தது? இந்த உலகம்தான் சேர்ந்து உனக்கு என்னதான் நன்மை செய்வதற்கு முற்பட்டா கூட அல்லாஹ் எழுதியதை தவிர உனக்கு எதுவும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆழமாக பதிக்கிறார்கள். ஒரு இளைஞனுடைய உள்ளத்தில் எதை பதிக்கிறார்கள்? அல்லாஹ்ட கட்டளைகளை பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் உனக்கு முன்னால நிற்பான். இந்த உலகத்தை பயந்து நீ எதுவும் செய்யாத, உலகத்தை பயந்து நீ எதையும் செய்யாமல் விட்டு விடாதே. இந்த உலகம் முழுக்கத்தான் சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்வதற்கு வந்தா கூட யாராலும் செய்ய முடியாது, அல்லாஹ் எழுதியதை தவிர என்ற செய்தியை சொல்லி போட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். இளைஞனே, உனக்கென்று 1000 தேவை இருக்கும், உனக்கென்று நிறைய தேவைகள் இருக்கும். சக நண்பர்களிடத்தில் கேட்க முடியாது, உறவினரிடத்தில் கேட்க முடியாது, மனிதனிடத்தில் கேட்க முடியாது. உனக்கு சில நோய்கள் இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய பொடிக்குள்ளே இருக்கும் சில நோய்கள், உனக்கு சில விருப்பங்கள் இருக்கும். நீ கேட்டால் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கேட்காத. ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ கேள். ஃபைதஸ்தன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ பாதுகாப்பு தேடுறியா? நீ பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே இந்த ரமலான் மாதத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா சகோதரர்களே? 183வது வசனத்தில் இருந்து 188வது வசனம் சூரா பக்கராவிலே வரும் வரைக்கும் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் நோம்பை பத்தி சொல்கிறான். நோம்பை பத்தி சொல்லிவிட்டு இடையில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை கொண்டு வரான். ஃபஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார்கள் நபியே உன்னிடத்தில் வந்து என்னை பத்தி கேட்டால், அல்லாஹ்வாகிய என்னை பற்றி உன்னிடத்தில் வந்து கேட்டால், கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன் என்று நீ சொல்லப்பா. நபிக்கு சொல்றாங்க. நபித்தோழர்கள் வந்து தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு யாராவது முனையும் பொழுது உன்னிடத்தில் வந்து கேட்பாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கேட்டா தருவானா? நாங்க சொல்றதை அல்லாஹ் கேட்பானா என்று கேட்டால் நீ சொல்ல என்ன தெரியுமா? கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇதா தஆன். என்னிடத்தில் யாராவது கேட்டால் நான் அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஃபல்யுமினு பி, என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற செய்தியை நீ உன்னுடைய நபித்தோழர்களுக்கு சொல் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் சமீபமாக கிட்ட இருக்கிறான். அல்லாஹ் நம்மோட சில இடங்கள்ல சமீபமாக இருக்கிறான். ஏன் அல்லாஹ் ரமலானை பத்தி சொல்லும் போதே சொல்கிறான் தெரியுமா? ரமலானில் நானும் நீங்களும் அதிகமான இபாதத்துக்களை, சுஜூதுகளை நிலத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ரமலானில் நடுநிசி சகோதரர்களே, சாதாரண காலங்களில் இப்படியெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களுமாக வரமாட்டார்கள். இந்த ரமலானுடைய இந்த நடுநிசியிலே நானும் நீங்களும் ஏன் வருகிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நெற்றியை கீழே வைத்து எங்களுடைய குறைகளை கேட்பதற்கு வருகிறோம். அல்லாஹ் அதனாலதான் சொல்கிறான், நான் சமீபமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கேளுங்கள், கேட்டால் நான் தருகிறேன் என்பதாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் ஒரு நாள் ரபியா பின் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நடுநிசி இரவு நேரம், அமைதியான ஒரு நேரம், ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சாதாரணமாக ஒரு குடிமகன் போகிறார். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் ஏன் ஜனாதிபதியை சந்திக்க போவாரு? எனக்கு ஏதாவது தாங்க, தொழில் தாங்க, எனக்கு உடுப்பில் உடுக்கிறதுக்கு ஆடை தாங்க, இருக்கிறதுக்கு வீடு இல்லை வீடு தாங்க, அல்லது என்னை ஏதாவது ஒரு பதவிக்கு போடுங்கள் என்று கேட்கத்தான் எல்லாரும் போவார்கள். ரபியா பின் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நடுநிசி அமைதியான நேரம், அந்த நடு இரவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்கிறார். ஒது செய்து கொண்டே கேட்கிறார். என்ன தெரியுமா? இப்ப என்ன வந்த விஷயம் என்று கேட்கணுமே. சல் ரபியா, ரபியா என்னமா இந்த கேளப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார்கள் உலக விஷயங்களை ஏதாவது ஒரு கேட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ரபியா பின் அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை,
இந்த உலகத்தில் சுவர்க்கத்தில் நானும் நீங்களும் இப்படி இருக்கணும். முராஃபகத்துக ஃபில் ஜன்னா. உலகத்தில் பள்ளி வாசலுக்கு லோஹருக்கு வாரீங்க, அசருக்கு வாரீங்க, மஹரிபுக்கு வாரீங்க, நாங்கள் எல்லாம் சந்திக்கிறோம். நீங்கள் சுவர்க்கத்துக்கு போயிட்டா நீங்கள் நபிமார்கள், சுகதாக்கள், ரசூல்மார்களோடு இருப்பீங்க. சுவர்க்கத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு ஏலா போகும். இப்போ மதீனால இந்த நாட்டில் அடிக்கடி நான் உங்களை சந்திக்கிறேன். சுவர்க்கத்துக்கு நீங்கள் போவீங்க, நாங்கள் வருவோம். வந்தா அங்கேயும் நாங்கள் ஒன்றா இருக்கணும் என்று கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். ரசூல்லா நினைச்சாங்க என்ன தெரியுமா? என்னமாவது கேட்கறதுக்கு முன்னுக்கால பொடி வச்சு தானே எல்லாரும் பேசுவாங்கயா, ஏதாவது ஒரு டயலாக போட்டுட்டா ரெண்டாவது கேட்கறது. பரவாயில்ல நீ கேளப்பாண்டா. இந்த ரபியா என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதரே, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, இத்தனைக்கும் ஒரு ஏழை சஹாபி, இத்தனைக்கும் வாழ்வதற்கு வீடு இல்லாத சஹாபி, இத்தனைக்கும் அணிவதற்கு மேலதிகமான ஆடை இல்லாத சஹாபி, இத்தனைக்கும் வேளா வேலைக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லாத சஹாபி உலகத்தை எதுவுமே அவரிடத்தில் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள்? சுவர்க்கத்தில் ஒன்றாக நாங்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒன்றா இருக்கணும். என்ன சொன்னாங்க? ரபியாவே, சுவர்க்கத்தில் நீ என்னோடு ஒன்றாக இருக்க வேண்டுமா? எங்களுக்கு ஆசை இல்லையா ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒன்றா இருக்கிறதுக்கு? எல்லோருக்கும் ஆசை. சுவர்க்கத்தில் நீ ஒன்றாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் ரபியாவே, அதிகமாக நீ இந்த உலகத்திலே சுஜூது செய்து கொள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரெல்லாம் சுஜூதுகளை அதிகப்படுத்துகிறார்களோ, சுஜூதுகளை யாரெல்லாம் மேலதிகமாக செய்கிறார்களோ, நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமாக எங்கிருப்பான்? எந்த இடத்துல இருப்பான்? அல்லாஹ்வோட ஒரு மனிதன் எந்த இடத்துல நெருக்கமாக இருப்பான்? எந்த இடம்? சுஜூத் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீக சுஜூத் துஆ. மக்களே, அந்த சுஜூதிலே நீங்கள் துஆவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரவு நேரத்திலே நடுநிசையிலே சுஜூதிலே தலையை கீழே வைத்து திக்ருகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கரீம், என்னுடைய அடியான் கேட்கிறான், சுஜூதிலே இருந்து கொண்டு தேவைகளை கேட்கிறான், நான் சமீபமாக இருக்கிறேன், அல்லாஹ் உடை அளிக்கிறான் என்று சொல்கிறான். அதனால் நீங்கள் பிரார்த்தனைகளை சுஜூதிலே நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இறுதி பத்திலே சுஜூது செய்கிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் முறையிடுங்கள். அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான் சகோதரர்களே, அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான். அதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபிலான வணக்கங்கள் இது போன்ற நஃபிலான வணக்கங்களை இதர காலங்களில் நானும் நீங்களும் செய்வது அரிது. விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள் செய்வார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆண்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப நேரத்தில் 3 நாட்கள் பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தாக தொழுதார்கள். அந்த காரணத்தால் தான் நானும் நீங்களும் ஜமாத்தாக தொழுகிறோம். இது மாதிரியான ஜமாத்துடைய ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருந்தால் மக்கள் எல்லாம் விடிய விடிய தூங்கியிருப்பார்கள். அதனால தான் மக்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், தொழுகையிலே நிற்கிறார்கள், சுஜூது செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மண்டாடுகிறார்கள். தொழுது விட்ட உடனே கண்ணீர் மல்க செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், தேவையானதை அல்லாஹ்விடத்திலே முற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ஹதீஸில் குதுஸிலே ஒரு செய்தி சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபிலான வணக்கங்கள் சாதாரண வணக்கங்கள் கிடையாது. நஃபிலான வணக்கங்களின் ஊடாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்கும் போது அந்த நஃபிலான வணக்கங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த மனிதன் கேட்கிறானோ அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். என்னுடைய அடியானோடு யார் என்னுடைய அடியானை யார் பகைத்துக் கொள்கிறாரோ அவனை நான் பகைத்துக் கொள்கிறேன், அவனோடு நான் போர் புரிய விரும்புகிறேன். என்னுடைய அடியானுக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டு என்னுடைய அடியான் கடமைகளை சரியாக செய்கிறான். ஐவேளை தொழுகை சரியாக தொழுகிறான், ஹஜ்ஜி கடமை செய்கிறான், ஜகாத் கடமை அதை செய்கிறான், கடமைகளை சரியாக செய்கிறான். நானும் நீங்களும் கடமைகளை ஏன் சரியாக செய்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிச்சிருவான், நரகத்தில் போடுறான் என்பதற்கு கடமைகளை கூட செய்யாத மக்கள் ஏராளம். கடமைகளை செய்வதில் கூட ஏராளமான மக்கள் பொடுபோக்குத்தனம்,
அவசர அவசரமாக செய்துவிட்டு போகிறார்கள். இந்த மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்டால் கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய மனிதர் அப்படி கிடையாது. கடமைகளை சரியாக செய்துவிட்டு என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை செய்கிறான். கடமையான நோன்பை பிடிப்பான், நஃபிலான 6 நோன்பையும் பிடிப்பான், ஆஷுராவுடைய நோன்பையும் பிடிப்பான், திங்கக்கிழமை சுன்னத்தான நோன்பையும் பிடிப்பான், மாதத்தில் வரக்கூடிய 3 நோன்புகளையும் பிடிப்பான். என்னுடைய அடியான் கடமையான தொழுகையை, ஐவேளை தொழுகையை தொழுவான். அதற்கு அப்பால் என்ன செய்வான் தெரியுமா? முன்பின்னான சுன்னத்துக்களை தொழுவான். நடுநிசையிலே எழும்பி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத தொழுகைகளை தொழுவான். என்னுடைய அடியான் ஜக்காத்தை கொடுப்பான். அதற்கு மேலதிகமாக என்ன செய்வான் தெரியுமா? பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்களை செய்வான். என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டு என்னிடத்தில் சமீபமாகிறான். கரீம். பாருங்க, அல்லாஹ் இந்த துவாவை பற்றி சொல்லும் பொழுது சகோதரர்களே, கரீப் 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 என்பதாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார், என்னாரு? நீ கேட்டால் கேளப்பா, அல்லாஹ் உனக்கு பக்கத்துல இருக்கிறான். நீ கேட்கறத உடனே அல்லாஹ் கேட்கிறான், அவன் உடனே உனக்கு தருகிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள். நஃபிலான வணக்கங்கள் செய்து கொண்ட மனிதன் என்னை சமீபமாகும் பொழுது நான் அவனை நேசிக்கிறேன், அவனை நான் விரும்புகிறேன், அவனை நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே விரும்பி விட்டால் சகோதரர்களே, ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை விரும்பி விட்டால் அந்த நண்பர் எதையெல்லாம் சொல்வாரோ அதையெல்லாம் இவர் செய்வார். ஒரு கணவன் மனைவியை சரியான அன்பு கொண்டால், மனைவி போலித்தனமான அன்பு கிடையாது, கணவனை சரியாக அன்பு கொண்டால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ்வாள். கணவனை தவிர வீட்டுக்கு யாரையும் எடுக்க மாட்டாள், கணவனுடைய பெட்டுக்கு யாரையும் எடுக்க மாட்டாள், கணவனுடைய கற்பை பாதுகாப்பாள், கணவனுடைய வீட்டையும் பொருட்களையும் பாதுகாப்பாள். சரியான அன்பு அதுதான். அவன் சொன்னது, அவன் வீட்டுக்கு வந்தால் அவனை சந்தோஷப்படுத்துவாள். எப்போதெல்லாம் இல்லற வாழ்க்கைக்கு அழைப்பானோ அப்பொழுதெல்லாம் தட்டி கழிக்க மாட்டாள். அந்த அன்பு அவளை அப்படி வைத்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நஃபிலான வணக்கங்களை செய்யக்கூடிய இந்த அடியான் என்னிடத்தில் கிட்டவாகும் பொழுது நான் அவனை நேசிக்கிறேன். அவனை நேசித்தால் என்ன நடக்கும்? அவனை நேசித்தால் அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக நான் மாறிவிடுவேன், கேட்கக்கூடிய காதாக நான் மாறிவிடுவேன், நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுவேன், பிடிக்கக்கூடிய கையாக நான் மாறிவிடுவேன். நிச்சயமாக இந்த அடியான் நஃபிலான வணக்கங்களில் ஊடாக என்னை சமீபமான இந்த அடியானை நான் விரும்பினா இதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்டால் நிச்சயமாகவே நான் அவனுக்கு கொடுப்பேன். நிச்சயமாக என்னுடைய அடியான் என்னிடத்திலே பாதுகாப்பு கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். சாதாரண வணக்கம் கிடையாது சகோதரர்களே. நஃபிலான வணக்கங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள். நஃபிலான வணக்கங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஏராளமான நன்மைகள் செய்கிறீர்கள். செய்த நன்மையை அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுங்கள். நானும் நீங்களும் செய்த நன்மையை மனைவிக்கு சொல்லி காட்டுகிறோம், நண்பருக்கு சொல்லி காட்டுகிறோம், ஊராருக்கு சொல்லி காட்டுகிறோம், குத்தி காட்டுகிறோம். நீங்க தான் வரல. நாங்க 10 நாளும் ஏசிடிஜே பள்ளியில விடிய விடிய நாங்க தொழுதோம். இங்க உங்களை காணல. குத்தி காட்டுறது, செய்த இபாதத்தை பிறருக்கு சொல்லி குத்தி காட்டுறது எந்த குத்துதலும் கிடையாது. நீ செய்தியா அல்லாஹ்ட்ட சொல்லு, யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசல்ல 12 மணி முதல் அதாவது சஹருடைய நேரம் 4 மணி வரைக்கும் நானும் என்னுடைய மனைவியும் வளர்ந்த பிள்ளைகளும் பள்ளிவாசலுக்கு வந்தோம், உன்னை வணங்கினோம், கிராத்துல் குர்ஆன் ஓதினோம், திக்ரு செய்தோம். யா அல்லாஹ். நம்ம யாருமே அல்லாஹ்ட்ட சொல்ற கிடையாது. அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க நம்ம? யாராவது சொல்றாங்களா அல்லாஹ்ட்ட? யா அல்லாஹ் விடிய விடிய கிராத்துல் குர்ஆன் ஓதினேன், இத்தனை ரக்காத்துக்கள் தொழுதேன், கிராத்துல் குர்ஆன் உனக்காக ஓதினேன், தொழுகை உனக்காக செய்தேன், தர்மம் உனக்காக செய்தேன், உனக்காக கற்பை பாதுகாத்தேன், உனக்காக இந்த நோயாளிக்கு உதவினேன், உனக்காக பரீட்சை எழுதக்கூடிய மாணவனுக்கு நான் என்ன செய்தேன், பணம் வணங்கினேன். நீ அல்லாஹ்ட்ட சொல்றியா? சொல்லிட்டு நீ அல்லாஹ்ட்ட கேளு, நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு தருவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நம்ம எல்லாம் கஞ்சர்கள், நம்ம எல்லாம் கஞ்சம். ஏன் நம்ம கஞ்சர்கள்டா, நம்ம அல்லாஹ்ட்ட நம்முடைய இபாதத்தை சொல்லி கேட்கறதுக்கு நம்ம இபாதத்துல கிடையாது. யாரும் என்ன
நான் சுபகு தொழுகிறேன் யா அல்லாஹ்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? சுபகு தொழுகிறேன்னு சொல்றதுக்கு முன்பின்னால சுன்னத்துக்களை யா அல்லாஹ் தொழுகிறேன் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படணும். ஏண்டா நம்மள்ட்ட இபாதத்துக்கள் எல்லாம் கம்மி. அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கறதுக்கு எதுக்குமே இல்லை. வரலாற்றில் வந்தவர்கள் சில இபாதத்துக்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டு பாதுகாப்பு பெற்ற செய்திகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏராளமான மனிதர்கள் கொஞ்ச நாளை கேட்பாங்க, ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், ஒரு 5 நாள், ஒரு வருஷம், 10 வருஷம், அதோட நம்ம விட்டுருவோம். கேட்கறது விட்டுருவோமா இல்லையா? 10 வருஷமா நான் கேட்கிறேன், என் வைஃபுக்கு புள்ள இல்லை, அல்லாஹ் தராமல் இருக்கிறான், சடைவடைந்து விடுவோம். நம்ம சடைவடைஞ்சிருவோம், கேட்க மாட்டோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதா அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது சடைவடையாத, நீ சடைவடைஞ்சு போகாத. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அடிவானத்துக்கு சஹருடைய நேரத்தில் வந்து என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்பான். யாரும் இல்லையாப்பா? கேட்கிறார்கள் யாரும் இல்லையா? ஏராளமான தேவைகள், நம்ம எல்லாம் தூங்குறோம். அல்லாஹ் இந்த மூமின்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா? வயஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார் வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்டே சொல்கிறான். சஹருடைய நேரம் ரமலானுக்கு ஸ்பெஷலா இருக்குது. ஏன் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. யூத சமுதாயத்துடைய நோன்புக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? சஹர் சாப்பிடுறதா. அவங்க நோன்பு பிடிச்சாங்க, கிறிஸ்தவர்கள் நோன்பு பிடிச்சார்கள், ஆனா அவர்களுக்கு சஹர் கிடையாது. நம்மளுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் சஹர். நீங்கள் சஹரை சாப்பிடுங்கள். சஹருக்கு எழும்புறான் இந்த அடியான். அல்லாஹ் சொல்கிறான், சஹருடைய நேரத்தில் அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ்விடத்தில் சஹருடைய நேரத்தில் எழும்பி கரம் ஏந்தி அவருடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹர் நேரத்தில் எழும்பி கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யாரும் இல்லையா? கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லையா? கேட்ட ஆட்களுக்கு நான் தருவேன். அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒரு அடியான் கரத்தை ஏந்தி அவன் கேட்டதை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் அவனுடைய கரத்தை எம்டியாக அல்லாஹ் கீழே விடுவதை விரும்பவில்லை. அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்ப எனக்கு கேட்டா கிடைக்காம இருக்குதே, அது என்ன? வருஷ கணக்கில் கேட்கிறான், அல்லாஹ் இவனுக்கு கொடுக்கவே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒன்று அவன் கேட்டதையே அல்லாஹ் கொடுத்துருவான். கேட்டதை கொடுத்துருவான். அல்லாஹ் கடுமையான நோய் என் மகளுக்கு, என் மகனுக்கு, யாழ்லா நீ இதை குணப்படுத்து. நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன், அல்லாஹ் கேட்டதையே கொடுத்துருவான். 2-3 நாளைக்கு பின்னுக்கால சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போவான். அந்த டாக்டர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு 2 டேப்லெட்டை கொடுப்பாரு. இவன் ஆயிரக்கணக்கால் லட்சக்கணக்கால் செலவு செஞ்சிருப்பான், குணமே ஆயிருக்காது. அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருப்பான். சாதாரணமாக டாக்டர் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஒரு 4 டேப்லெட்டை கொடுப்பா. குடிச்சோடனே மாஷா அல்லாஹ் இந்த புள்ள எழும்புது, நடக்குது, சிரிக்குது, ஸ்கூலுக்கு போகுது. இந்த தகப்பன் கேட்டதையே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அல்ல கொடுக்க மாட்டான். நீங்க என்னதான் விழுந்து விழுந்து கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கேட்டதை தரமாட்டான். என்ன செய்வான் தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான். நீங்க கேட்டீங்க ஒன்று, அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு விபத்தில் மாட்டுவதற்கு இருந்திருப்பீர்கள், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு பயங்கரமான ஒரு கிளப்பு வாரத்துக்கு இருந்திருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க எப்பவோ எதையோ கேட்டிருப்பீர்கள், நீங்க எதையோ கேட்டிருப்பீர்கள், அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப வீண் போகுமா? கேட்கிறது வீண் போகுமா? கேட்கிறது வீண் போகாது. நம்ம கேட்டதை தருவான் அல்லது கேட்டதையே அல்லாஹ் தரமாட்டான். மூணாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் கேட்டதையும் கொடுக்க மாட்டான். எத்தனை வருஷம் தான் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அல்லது அவனை இந்த உலகத்திலே அல்லாஹ் கேட்டதற்காக பாதுகாப்பானே ஆபத்திலிருந்து அதையும் செய்ய மாட்டான். என்ன செய்வான் அல்லாஹ்? என்ன செய்வான்? நாளை மறுமையிலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அதை சேமித்து வைப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளைக்கு சுகமில்லை என்று கேட்டா மறுமையில வச்சிருக்க என்ன தெரியுமா? உன்னோட பாவங்களை மன்னிச்சுட்டாப்பானா,
கேட்டது உலகத்துக்கு, கேட்டது உலகம் முழுக்க முழுக்க உலகத்தை தான் கேட்டான். ஆனா மறுமையில் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ், நீ கேட்டது உலகண்டா, உனக்கு இன்று நான் என்ன தருகிறேன் தெரியுமா? இன்று உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை நான் சுவர்க்கத்திலே போடுவேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப கேட்கிறத நம்ம விட்டு விடக் கூடாது. எங்கெல்லாம் சந்தர்ப்பம் வருமோ அங்கெல்லாம் நம்ம கேட்கணும். கேட்கிறத நம்ம இஹ்லாஸோட கேட்கணும், மன தூய்மையோடு கேட்கணும். அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற எண்ணத்தோடு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்றில் ஒன்றை தருகிறான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய சிறப்பை பற்றி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. சரியாக 1:45 ஆகிவிட்டது. இவர்கள் சொன்னார்கள் சரியா 1:45 நிப்பாட சொல்லி. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொடர் என்ன செய்யப்படுகின்றது? நிறுத்தாட்டப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹுவோடு மிக மிக நெருக்கமாக இருந்த நபிமார்கள் என்ன கேட்டார்கள், நபிமார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அங்கீகரித்தான், பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்கு இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் எந்த செய்திகளை நானும் நீங்களும் படித்தோமோ அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.